ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 8 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸை கொடுத்து இதில் எது கிரேட்டஸ்ட், எது வந்து ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல், ரொம்ப ஈஸியான மாடலும் கூட. இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுல கேட்கக்கூடிய கொஸ்டினை நம்ம இந்த 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த 4 மெத்தடும் என்னங்கிறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கொஸ்டினுக்கு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கிடையாது. இந்த 4 மெத்தட்ல எந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். நான் எல்லா மெத்தடுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 2 மெத்தட் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அண்ட் எல்சிஎம் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ணி எது லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறத இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்குள்ள போயிடலாம். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக்கா ஏதாவது ஒரு 4 ஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். அந்த 4 ஃப்ராக்ஷன் எடுத்து அதை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நானா எழுதுறேன் பாருங்க. ஒரு 4 ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 2/3ன்னு ஒரு நம்பர். அடுத்தது 5/9 அப்படின்னு ஒரு நம்பர். அடுத்து நெக்ஸ்ட் 3/7 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அடுத்தது 4/11 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 ஃப்ராக்ஷன் இருக்கு. இப்போ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த 4 ஃப்ராக்ஷன்ல எது பெருசு எது சின்னதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இந்த லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்ப யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ரொம்ப சிம்பிளா இருக்க போது தெளிவா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கிறதுலயே பெருசு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். வந்து உங்களுக்கு டார்கெட் தெரியும். நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் என்ன, நீங்க இருக்கிறதுலே பெருசு கண்டுபிடிக்க போறீங்களா இருக்கிறதுலே சின்னது கண்டுபிடிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை என்னோட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, லார்ஜஸ்ட் இந்த 4 ஃப்ராக்ஷன்ல எதோட வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் எப்படி இதை சால்வ் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 2 ஃப்ராக்ஷன் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. எனக்கு தேவை என்னது, லார்ஜஸ்ட் தான் தேவை. 2 எடுத்து நான் கம்பேர் பண்ணும்போது இப்ப நான் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க எப்படி பண்ணணும்னா, இங்க இருக்க 9 இந்த 9 கொண்டு இந்த 2 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 2s are 80. ஓகேவா? 9 2s are 80. அதே மாதிரி இந்த 3 கொண்டு இந்த 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 3 5s are 50. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னோட டினாமினேட்டர் எடுத்துட்டு போயிட்டு செகண்டோட மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. செகண்ட் ஒன்னோட டினாமினேட்டர் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னோட நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க 2 9s are 18 கிடைக்குது. இங்க 3 5s are 15 கிடைக்குது. அப்போ இந்த 18ஐயும் 15ஐயும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். 18ஐயும் 15ஐயும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெருசு, என்னோட டார்கெட் என்ன, எது லார்ஜஸ்ட்ங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ என்னோட டார்கெட் பெரிய நம்பர் தான், சின்ன நம்பர் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த 18 தான் பெருசு. அப்ப கண்டிப்பா இந்த 2 ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த 2/3 தான் பெருசா இருக்கும், 5/9 சின்னதா இருக்கும். அப்ப எனக்கு 5/9 தேவையில்ல. எனக்கு இந்த 4ல எது பெருசுங்கிறது தான் தேவை. 2 கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னை விட இது சின்னதா இருக்கிறதுனால இதை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுவேன் பாருங்க. இப்ப அடுத்த இதுல நான் கலர் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணும்போது இங்க 2/3 இருக்கு, இங்க 3/18 இருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த 18ஐயும் 15ஐயும் மறந்துருங்க. ஓகேவா? அதை நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு இனி தேவையில்ல. ஓகேவா? இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த 2/3 இந்த 3/7 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுல எது பெருசுங்கிறத இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இதுக்கும் அதே மாதிரிதான். இங்க இருக்கக்கூடிய 7 எடுத்து இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ண ஒரு 7 2s are 14. இங்க 3 இருக்கு, இங்க மேல 3 இருக்கு. 3 3s are 9. அப்போ 14 பெருசா 9 பெருசான்னு பார்த்தா 14 தான் பெருசு. அப்ப 2/3ஐயும் 3/7ஐயும் கம்பேர் பண்ணும்போது 3/7 சின்ன நம்பருங்கிறதுனால இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இப்பவும் எனக்கு எதுதான் பெருசா இருக்கு, ஃபர்ஸ்ட் தான் பெருசா இருக்கு. இப்ப லாஸ்டா என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ஒன் கூட கம்பேர் பண்ண போறேன். சரியா? சோ இதை எடுத்துறேன் பாருங்க.
ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒனை கம்பேர் பண்ணும்போது இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கு 11. 11 இன்டூ 2 எவ்வளோ 22 கிடைக்கும். இங்கே 3 இன்டூ 4 எவ்வளோ 12 கிடைக்கும். ஸோ 22 பெருசா 12 பெருசான்னு பார்த்தா 22 தான் பெருசு. அப்போ இந்த 4/11 சின்ன நம்பர். அப்போ இதை விட்டுறலாம். அப்போ எனக்கு எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் தான் சின்ன நம்பரா இருக்கு. சாரி, பெரிய நம்பரா இருக்கு. 2/3யோட வேல்யூ தான் எனக்கு லார்ஜஸ்டா இருக்கிறதுனால என்னோட லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் இதுல என்னவா தான் இருக்கும் 2/3 தான் இருக்குங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். கிளியரா புரிஞ்சுதா? கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்க போறீங்களா இல்ல ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்க போறீங்களாங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல நீங்க எப்படி இதை வந்து சால்வ் பண்றீங்கிறது இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல வந்து எனக்கு இந்த 4 நம்பர்ல இருந்து நான் லார்ஜஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சுன்னா இப்ப இதே 4 நம்பருக்கு நான் எப்படி ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்க போறேன்னு பாருங்க. சேம் 4 நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இதுல ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் எனக்கு தேவை 2/3, 5/9, 3/7 அண்ட் 4/11. அதே 4 ஃபிராக்ஷன் எடுத்தாச்சு. இப்ப என்னோட டார்கெட் என்னன்னா இந்த 4ல எது ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன்ங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? அதே மெத்தட் தான், அதே கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, முதல் என்ன பண்ணுவேன், இங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 9 2s are 18, 3 5s are 15. இப்போ எனக்கு தேவை என்ன ஸ்மாலஸ்ட். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது சின்னதா இருக்கோ அதை எடுத்துக்கணும், பெருசா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும். அப்போ 2/3 பெருசு, இது எனக்கு தேவையில்லை, சின்னதுதான் எனக்கு தேவை. ஓகேவா? அப்போ இது ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2 தான் நமக்கு இருக்கு. 1 2 கம்பேர் பண்ணும்போது 2 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட். இப்போ 2 எடுத்துக்கோங்க. இப்போ 2யும் 3யும் கம்பேர் பண்ண. சரியா? 2யும் 3யும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2யும் 3யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க என்ன வரும், 5 7s are 35, இங்க 9 3s are 27. அப்போ 35 பெருசா 27 பெருசான்னு பார்க்கும்போது 35 தான் பெருசு. எனக்கு தேவை என்ன, சின்னது தான் தேவை. அப்ப பெரிய நம்பர் தேவையில்ல, அதை கட் பண்ணி விட்டுருலாம். ஸோ 5/9 எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை என்னது, இந்த 3/7 தான். ஏன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 3/7 தான் சின்னதா இருக்கு. கிளியரா? ஓகே. இப்போ அடுத்தது, இப்போ இந்த 3/7ஐயும் 4/11ஐயும் கம்பேர் பண்ணும். 3/7ஐயும் 4/11ஐயும் கம்பேர் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்க, 3 11s are 33, 7 4s are 28. 33 பெருசா 28 பெருசா, 33 தான் பெருசு, 28 தான் சின்னது. எனக்கு தேவை என்னது, ஸ்மாலஸ்ட். அப்ப பெருசா கட் பண்ணி விட்டுருலாம். ஸோ ஃபைனலி என்ன இருக்கு, 4/11. அப்போ இதுல இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் என்னன்னா 4/11ங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். கிளியரா புரியுதா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. நீங்க வந்து ஃபாஸ்டா கொஸ்டின்ல கொடுக்கும்போது வேகமா இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். நான் கொஸ்டின்ல சால்வ் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும் எது பெருசு எது சின்னதுங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். நமக்கு பெருசு கேட்கறாங்களா சின்னது கேட்கறாங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இது புரியலன்னா எகைன் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு முறை பாருங்க. அப்போ இன்னும் கூட தெளிவா புரியும். இப்போ நான் கொஸ்டின் சால்வ் பண்றேன், அப்ப இன்னும் உங்களுக்கு இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, விச் ஃபிராக்ஷன் அமங் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எனக்கு 4 நம்பர் கொடுத்து இந்த 4 ஃபிராக்ஷன்ல எது சின்னது எது லீஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். இது எங்க சிஜிஎல் மெயின்ஸ் 2022ல கேட்ட கொஸ்டின். எவ்வளவு ஈஸியா இது சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க, வித் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட வச்சு. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மொதல் 2 நம்பரை கம்பேர் பண்ணலாம். இந்த மொதல் 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது எது சின்னதோ அதை எடுத்துக்கணும், பெரிய நம்பரை விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பாருங்க 12 5 60. ஓகேங்களா? 5 இன்ட்டு இந்த 12 கொண்டு 5 மல்டிப்ளை பண்ணா இங்க 60 கிடைக்கும். இங்க 11 இன்ட்டு 7 77. அப்ப 60 77 கம்பேர் பண்ணும்போது 77 பெருசா இருக்கும், அதை விட்டுறலாம். சின்ன நம்பரை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 5/11 தான் சின்னதா இருக்கு. அடுத்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இந்த தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுவோம். அப்ப இங்க பாருங்க, இங்க 5 இருக்கு 13 இருக்கு. 5 13 என்ன வரும், 65. 5 13 என்ன வரும், 65. இங்க 11 இன்ட்டு 8 எவ்வளவு வரும், 88. அப்ப 65 88 88 பெருசா இருக்கும், அதனால அதை விட்டுறலாம், கட் பண்ணிடலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இந்த லாஸ்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க 17 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஸோ 17 இன்ட்டு 5னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 85 கிடைக்கும். இங்க 11 இன்ட்டு 9னா 99. 85 99 கம்பேர் பண்ணா 99 தான் பெருசு. ஸோ அப்போ 85 சின்னதா இருக்கும். அப்போ இப்படி நான் ஒவ்வொன்றா எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எல்லா ஃபிராக்ஷன் கூடயும் கம்பேர் பண்ணும்போது 5/11 தான் என்னவா இருக்கு, சின்னதா இருக்கு. அப்போ எனக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி 5/11 போட்டலாம். புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இவ்வளவு ஈஸியான ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிருக்காங்க, இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ நான் 4 மெத்தட் சொன்னேன். எல்லா கொஸ்டினுக்கும் இந்த 4 மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த கொஸ்டினை பொறுத்து அந்த கொஸ்டினுக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு இந்த மெத்தட் அப்ளை பண்ணா இதுக்கு ஈஸியா ஆன்சர் வரும்னு இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் அப்ளை பண்ணா ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். 4 மெத்தட் சொன்னேன்.
4 மெத்தடுமே எல்லா கொஸ்டினுக்கும் பொருந்தும். எல்லா கொஸ்டினையுமே நீங்க 4 மெத்தடும் யூஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வர முடியும். ஆனா 4 மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் கொண்டு வந்தாலும் ஒரு சில கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மெத்தட் வந்து பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைக்கும், ஃபாஸ்ட் ஆன்சர் கிடைக்கும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டின் நான் பார்த்த உடனே இதுக்கு நான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் அப்ளை பண்ணா ஈஸியா ஆன்சர் வரும். இல்ல இதை நான் வந்து எல்சிஎம் பண்ணா ஈஸியா ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு வேற மெத்தட், டிஃபரன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா நமக்கு பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாமாங்கிறத அந்தந்த கொஸ்டினை பொறுத்து எது யூஸ் பண்ணா ஈஸியா ஆன்சர் வருங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அது என்னங்கிறத நான் தெளிவா சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸை படிப்போம். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் எப்படின்னு புரிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் கூட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம் பாருங்க. இங்க என்ன கேட்கறாங்க, எது லார்ஜஸ்ட் சொல்லி கேட்கறாங்க. பெருசு தான் எனக்கு வேணும், சின்னது தேவையில்ல. சரியா? ஸோ பெருசு வேணும். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னது, இங்க 11 இங்க போச்சுன்னா 88, இங்க 6ன்னா 54. ஸோ 88 54ன்னு வரும். அப்ப 54 சின்னதா இருக்கும், அதை விட்டுறலாம். சரியா? இங்க 88, இங்க 9 6 ஆர் 54. ஓகேவா? ஸோ அதனால இங்க நம்ம சின்னது கேன்சல் பண்ணா எனக்கு தேவையானது லார்ஜஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இந்த தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணலாம். இங்க பாருங்க, 9 8 ஆர் 72, 9 8 ஆர் 72, 9 4 ஆர் 36. இப்போ 72 பெருசா 36 பெருசானா 72 தான் பெருசு. அதனால 36 கட் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இந்த லாஸ்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குது, இங்க 15 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஸோ 15 into 8னா நமக்கு 120 கிடைக்கும். 9 into 13னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு 90, ஒரு 27, 117 கிடைக்கும். புரியுதா? ஸோ இது 120, இது 117. நமக்கு பெருசு தான் தேவை. ஸோ அதனால 117 கட் பண்ணி விட்டுலாம். ஃபைனலி என்ன மட்டும் பெண்டிங் இருக்கு, 8/9. ஸோ இப்போ 8/9 தான் இந்த 4 நம்பர்ல பெரிய ஃபிராக்ஷன் ஆகும். ஸோ இதான் கன்க்ளூஷன். தெளிவா புரிஞ்சுதா கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடு? இந்த மெத்தடை வச்சு நீங்க ஈஸியா லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எதுங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி, இப்போ இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. 8/11, 15/19, 4/5, 13/21. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம அதே மெத்தட் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்டா பண்ணிடலாம் பாருங்க. இங்க என்ன இருக்கு, 11 15 இருக்கு, இங்க 90. இதுல வந்து என்ன கேக்குறாங்க, கிரேட்டஸ்ட் இருக்கிறதுல பெருசு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 19 into 8. இதுல மல்டிபிளிகேஷன் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய டாஸ்கே. அதுல நீங்க ஸ்லோவா பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால கொஞ்சம் கால்குலேஷன் ஸ்பீடா இருக்கணும். பாருங்க, 8 into 19 என்ன வரும், 8 into 19னா ஒரு 80, ஒரு 72, 152 கிடைக்கும். புரியுதா? ஸோ இங்க வந்து நமக்கு 152 கிடைக்கும். இங்க நீங்க கம்பேர் பண்ணும்போது 165 கிடைக்கும். புரியுதா? ஸோ இங்க 152, இங்க 165. அப்ப நமக்கு பெருசு எது, 165 தான் பெருசு. ஸோ இதை கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 15 into 5 என்ன வரும், 75 வரும். 19 into 4னா ஒரு 40, ஒரு 36, 76. ஓகேவா? ஸோ இது 75, இது 76. எனக்கு தேவை பெருசு தான். அப்ப 76 தான் எடுத்துக்கணும். 75 கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்க எனக்கு 75 வரும், இங்க 76 வரும். அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்க, 21 into 4 எனக்கு எவ்வளவுனா, இது வந்து 21 into 4னா 84 வரும். இங்க 65 வரும். புரியுதா? இது 84, இது எவ்வளோ 65. அப்ப 84 தான் பெருசு, 65 கட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கான ஆன்சர் என்ன, 4/5 தான் நமக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 4/5. எதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். கிளியரா புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுதா? இவ்வளவுதான், கஷ்டமே கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை வந்து இது நீங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் எல்சிஎம் மெத்தடும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ எல்சிஎம் மெத்தட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போறேங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது எல்சிஎம் மெத்தட். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடா தான் இருக்க போகுது. ஸோ எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பாருங்க, எனக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல என்ன, 1/2, 5/7, 3/4, 6/7, இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ எல்சிஎம் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த 4 நம்பருக்கு டினாமினேட்டர் பார்க்கணும். இந்த 4 நம்பரோட டினாமினேட்டரும் வேற வேற நம்பரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4 நம்பருக்கும் டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணணும், டினாமினேட்டரை சேமா கொண்டு வரணும். டினாமினேட்டரை சேமா கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்னங்கிறத பார்க்கணும். சரியா? 2 7 4 7க்கு எல்சிஎம் என்ன? ஓகேவா? ஸோ 2 7 4 7க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு எல்சிஎம் வந்து என்ன கிடைக்கும்னா 28 கிடைக்கும். புரியுதா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 7
4 7 இந்த 4 நம்பருக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும் 28 கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ 28 வர மாதிரி எனக்கு கீழே இந்த டினாமினேட்டர் ஃபுல்லா நான் சேஞ்ச் பண்ணும் அது எப்படி நான் சேஞ்ச் பண்றதுன்னா ஒன்றும் கிடையாது ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம் எப்படின்னா இங்க எனக்கு 28 தானே அப்ப எனக்கு இந்த 28 மாறணும்னா நான் என்ன பண்ணணும் 1/2 இருக்கு இது 28 மாறணும்னா இதை நான் 14 மல்டிப்ளை பண்ணும் அப்ப மேல என்ன பண்ணும் 14 மல்டிப்ளை பண்ணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணும் நீங்க கீழே டினாமினேட்டர் 28 வர வைக்கணும் சரியா அப்ப 28 வர வச்சு இந்த ஃபிராக்ஷனை ஃபுல்லா நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 1/2 இருக்கு அப்ப கீழே 14 மல்டிப்ளை பண்ணா 28 வரும் அப்ப மேலையும் 14 மல்டிப்ளை பண்ணும் இப்போ இந்த 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 14/28 எழுதிக்கலாம் இங்க 5/7 இருக்கு ஸோ 7 4 மல்டிப்ளை பண்ணா 28 அப்ப மேலையும் 4 மல்டிப்ளை பண்ணா 20/28 அடுத்து 3/4 4 7 மல்டிப்ளை பண்ணா 28 அப்ப மேலையும் 7 மல்டிப்ளை பண்ணும் ஸோ 21/28 ரெண்டு பக்கம் 7 மல்டிப்ளை பண்ணிருக்கேன் இங்க கீழே 7 இருக்கு 4 மல்டிப்ளை பண்ணா அப்ப 6 4s are 24 7 4s are 28 கிளியரா இப்போ உங்களுக்கு அந்த 4 நம்பரோட டினாமினேட்டரை நான் என்ன பண்ணிட்டேன் 28 மாத்திட்டேன் இப்போ நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணலாம் 4 நம்பருக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா அப்ப ஜஸ்ட் நியூமரேட்டரை மட்டும் வச்சுட்டு எது பெருசோ அதுதான் லார்ஜஸ்ட் எது சிறுசோ அதுதான் ஸ்மாலஸ்ட் ஓகேவா இப்ப இதுல பாருங்க 14 20 21 24 இது எல்லாத்துலயும் பெருசு இது நம்ம கேட்டது என்னது கிரேட்டஸ்ட் அமங் தானே கேக்குறாங்க அப்ப பெருசுங்கிறப்ப என்னது 24/24 தான் பெருசு அப்ப இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன் என்ன இந்த 6/7 ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 6/7 போட்டலாம் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6/7 போட்டலாம் கிளியரா இப்ப ஸ்மாலஸ்ட் கேக்குறாங்கன்னா இதுலயே கண்டுபிடிச்சலாம் இதுல இருக்கிறதுல சின்னது என்னது இந்த 14 தான் அப்ப 14/28க்கு ஈக்குவலண்ட் என்ன 1/2 அப்ப 1/2 தான் ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் சம்டைம்ஸ் இந்த எல்சிஎம் மெத்தடு எதுக்காக ஒரு கொஸ்டின்ல நீங்க பர்டிகுலரா யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன் எப்போ நீங்க இதை யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல மொத்தமா 4 நம்பரையும் கம்பேர் பண்றீங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த மெத்தட் இருக்குல்ல இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவோம் நமக்கு ஒன்னு கிரேட்டஸ்ட் மட்டும் வேணும் இல்ல ஸ்மாலஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடுக்கு போகலாம் பாயிண்ட் என்ன சொல்றாங்க கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் மட்டும் வேணும் அல்லது லார்ஜஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் போங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா எனக்கு அதுல தேவை ஒரே ஒரு ஃபிராக்ஷன் தான் ஆனா சில நேரங்கள்ல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஃபிராக்ஷனை கொடுத்து இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க இதை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனாலும் சரி டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதினாலும் சரி ஒவ்வொரு ஃபிராக்ஷனுக்குமான கம்பாரிசன் தெரியணும் இருக்கிறதுலயே பெருசு என்ன அதை விட சின்னது என்ன அதை விட சின்னது என்ன அதை விட சின்னது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுத முடியும் உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும் இந்த கொஸ்டின்ல கிரேட்டஸ்ட் தான் கேக்குறாங்க ஓகேங்களா சோ இதுக்கு நீங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஒருவேளை இந்த இடத்துல கொஸ்டின் வந்து இந்த ஃபிராக்ஷன் எல்லாத்தையுமே இங்க பாருங்க இந்த ஃபிராக்ஷன் எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் ஓகேவா இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க செகண்ட் லார்ஜஸ்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் அந்த மாதிரி கேட்பாங்க அப்ப அது மாதிரிலாம் நீங்க எழுதணும்னா இந்த 4க்குமே இருக்கக்கூடிய கம்பாரிசன் உங்களுக்கு தெரியணும் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்றாங்கன்னு இப்ப இதே கொஸ்டின் வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்றாங்க ஈஸியா எழுதலாம் இது நான் அசெண்டிங் ஆர்டர் என்னது சின்னதுல இருந்து பெருசு எழுதணும் அப்ப இதுல இருக்கிறதுலே சின்னது என்னது 1/2 இருக்கிறதுலே சின்னது என்னது 1/2 சோ இதை விட பெருசு அடுத்து என்னது 14 இதுக்கப்புறம் பெரிய நம்பர் என்னது 20 தானே அப்ப 20க்கு ஈக்குவலண்ட் என்னது 5/7 இதுக்கு அடுத்த பெருசு என்னது 21 அப்ப அதுக்கு ஈக்குவலண்ட் என்ன 3/4 அடுத்தது அதை விட பெருசு என்னது 6/7 புரியுதா எனக்கு என்ன 4 நம்பருக்கும் கம்பாரிசன் தெரியுது இது 4 இருக்கிறதுலே சின்னது 1/2 அதை விட பெருசு 5/7 அதை விட பெருசு 3/4 அதை விட பெருசு 6/7 சோ இந்த மாதிரி ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல நான் எழுத முடியும் இப்ப இது டிசெண்டிங் ஆர்டர்னா நம்ம என்னது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் அப்படியே மாத்தி எழுதுவேன் இப்படி எழுதணும் 6/7 இதை விட சின்னது 3/4 இதை விட சின்னது 5/7 இதை விட சின்னது 1/2 இது வந்து என்னது டிசெண்டிங் ஆர்டர் ஓகேவா சோ இது வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கோம் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் அதே இது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்னா நம்ம எழுதக்கூடியது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் கிளியரா புரிஞ்சுதா சோ உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுத சொன்னாங்கன்னா நீங்க அந்த இடத்துல இந்த எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பரா எது பெருசு எது சின்னது அதை விட பெருசு என்ன அதை விட சின்னது என்னங்கிறது கிளியரா கிடைக்கும் தெளிவா புரிஞ்சுதா அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுத சொன்னாங்கன்னா எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அதர்வைஸ் கிரேட்டஸ்ட் மட்டும் வேணும் இல்ல லார்ஜஸ்ட் மட்டும் வேணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த இடத்துல கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்றது நல்லா இருக்கும்
தெளிவா புரிஞ்சது. எல்சிஎம் மெத்தட்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் ஃபுல்லா சேம் ஆகிட்டு அந்த நியூமரேட்டரை வச்சு எது பெருசு சின்னது அப்படிங்கறத வச்சு கம்பேர் பண்றோம். கிளியரா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இதே நம்ம எல்சிஎம் மெத்தட்ல இதுல அவங்க கேட்டிருக்கிறது ஸ்மாலஸ்ட் தான். நியாயப்படி பார்த்தா இதுக்கு கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் தான் போகணும். ஆனா எல்சிஎம் மெத்தட புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா அதுல கொஸ்டின் இல்லை, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டருக்கு கொஸ்டின் நான் வைக்கல. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்ற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் எல்சிஎம் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஃபிராக்ஷன்ஸ் எழுதிடுவோமா? 2/3, 8/9, 10/27, 16/9. ஓகே, 16/9. இப்போ நமக்கு 3, 9, 27, 9 இது நாலுக்கு எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். அப்போ எல்சிஎம் 27 கிடைச்சதுன்னா டினாமினேட்டர் ஃபுல்லா 27 மாத்தணுமா? இப்போ இங்க 3 இருக்கு. 3 into 9 27. அப்போ மேலே 9. அப்போ இது எப்படி மாறிடும்? 18/27. இதை 9 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ மேலேயும் 3 24/27. அடுத்தது இங்க 27 தான் இருக்கு. அதனால அப்படி எழுதிக்கலாம். 10/27. இங்க 9 இருக்கு. 3ஆல மல்டிப்ளை பண்ணும். 16 into 3 நமக்கு 48 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 27. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. நமக்கு என்னது இருக்கிறதுலே சின்னது வேணும். அப்போ 18, 24, 10, 48 நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு இருக்கிறதுல சின்னது என்னது? இந்த 10/27 தான். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்ன? அதே 10/27 தான் இருக்கு கொஸ்டின்லையும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் சி கிடைக்குது. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிடைக்குது. இதுல 10/27 தான் ஆன்சருங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஒருவேளை லார்ஜஸ்ட் கேட்டா இருக்கிறதுலே பெருசு இது இந்த இருக்கா 48 தான் பெருசு. ஸோ 16/9 தான் இருக்கிறதுலே பெருசுங்கிற ஆன்சரை நம்ம போடுவோம். கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, இப்போ இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லித்தரேன். ஃபிராக்ஷன்ஸ்ல 2 விதமான ஃபிராக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஃபிராக்ஷன்ல வந்து நார்மலா ஃபிராக்ஷன்ஸ் சொல்லி பார்க்கும்போது அதை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். மூணாவதா ஒண்ணு இருக்கு, மிக்சட் ஃபிராக்ஷன் ஒன்று இருக்கு. இது எல்லாமே நான் நம்பர் சிஸ்டம்ல தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் சிஸ்டம்ல ஃபிராக்ஷன் படிக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்றேன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அண்ட் மிக்சட் ஃபிராக்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபிராக்ஷனுக்கு உங்களுக்கு நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருக்கும். n ஃபார் நியூமரேட்டர், d ஃபார் டினாமினேட்டர். ஓகேங்களா? நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருந்ததுன்னா, அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்பர் பெருசா இருந்ததுன்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 4/5. இங்க நியூமரேட்டர் வந்து 4, டினாமினேட்டர் வந்து 5. நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருந்ததுன்னா அதான் என்னது? ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் தென் டினாமினேட்டரா இருக்கும். இப்போ இதே இது நீங்க 5/4 எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னது? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதுல நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசா இருக்கு. கிளியரா புரிஞ்சுதா? சோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது டினாமினேட்டர் பெருசா இருந்தா ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இல்ல நியூமரேட்டர் பெருசா இருந்தா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஏன் இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப இது ஆக்சுவலா நான் 5/4 எழுதுறேன்ல, இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தான் என்னால மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்த முடியும். எந்த ஃபிராக்ஷன் மிக்சர் ஃபிராக்ஷனா மாறும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் மிக்சர் ஃபிராக்ஷனா மாறும். ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்த முடியாது. எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நான் மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்த முடியும்? இப்ப அதை நான் வந்து 5/4 எழுதியிருக்கேன்னா, இப்ப அதை 4ஆல அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5க்குள்ள 4 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் இருக்கும். அப்போ இந்த 5/4 நான் எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாம். சோ இந்த 1/4 தான் என்னது? மிக்சர் ஃபிராக்ஷன். அப்போ உங்களுக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் மிக்சர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் ஆக முடியும். இதை ஏன் நம்ம மிக்சர் ஃபிராக்ஷன் சொல்றோம்? மிக்சர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு முழு எண்ணும், ஒரு ஹோல் நம்பரும், ஒரு ஃபிராக்ஷனும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரு மிக்சர் ஃபிராக்ஷன். அப்ப மிக்சர் ஃபிராக்ஷன்ங்கிறது எது ரெண்டு மிக்ஸ் ஆனது? ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் ஒரு ஹோல் நம்பரும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருந்தா அதுக்கு பேரு மிக்சர் ஃபிராக்ஷன். ஓகேவா? மிக்சர் ஃபிராக்ஷன் எதை மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்த முடியும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நம்ம மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்த முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்குல்ல, இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்து லெஸ் தென் 1 இருக்கும். இதோட மதிப்பு வந்து 1 விட குறைவா தான் இருக்கும். இதை நீங்க வந்து கால்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் லெஸ் தென் 1, 0 சம்திங்ல தான் கிடைக்கும். இப்ப 4/5 இருக்கா, இதை அடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.8 கிடைக்கும். நீங்க எந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எடுத்து அதை கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெசிமல் வேல்யூ லெஸ் தென் 1, அதாவது 0.1 தான் ஆரம்பிக்கும். 0 தான் ஆரம்பிக்கும், 1க்கு மேல இருக்காது.
ஸோ இதே நீங்க இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அதோட மதிப்பு எப்பவுமே உங்களுக்கு மோர் தென் 1 தான் இருக்கும். 1 விட அதிகமாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5/4 இருக்குது, அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1.25 கிடைக்கும். 1 விட ஜாஸ்தி இருக்கு. ஆனா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? 1 விட கம்மியா இருக்கு. இது நீங்க தெளிவா புரிஞ்சு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இங்க எனக்கு 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃப்ராக்ஷன்ல பாருங்க, இந்த 2/3 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ஆமா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஏன்? டினாமினேட்டர் தான் பெருசா இருக்கு. இந்த 8/9 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், ஏன்னா டினாமினேட்டர் தான் பெருசா இருக்கு. 10/27 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், ஏன்னா டினாமினேட்டர் தான் பெருசா இருக்கு. ஆனா இந்த 16/9 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்ல. இந்த 16/9 நியூமரேட்டர் பெருசா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இதே கொஸ்டினை கொடுத்து ஸ்மாலஸ்ட் கேட்காம லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண தேவையில்ல, எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ண தேவையில்ல, டைரக்டா இதான் ஆன்சர்னு போட்டுருவேன். எது? 16/9. இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் இருக்கிறதுலே பெருசுங்கிறத நான் எதையுமே சால்வ் பண்ணாம போட முடியும். ஏன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எல்லாமே 1 விட கம்மியா தான் இருக்க போகுது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மட்டும்தான் 1 விட ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு இங்க கொடுத்த 4 நம்பர்ல ஒரே ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் இருக்கு. அப்போ இது 3மே 1 விட கம்மி, இது மட்டும்தான் 1 விட ஜாஸ்தி. அப்ப இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்டா இருக்கும். ஒருவேளை 2 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அது 2ல எது பெருசுங்கிறது நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாகணும். அப்ப இந்த மாதிரி ஒரு குரூப் கொடுத்து இந்த குரூப்ல எல்லாமே ப்ராப்பரா வச்சுட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் இம்ப்ராப்பரா வைக்கிறாங்க. அப்ப அந்த வச்ச ஒன்னே ஒண்ணு இம்ப்ராப்பர் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டிப்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் இப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இந்த கிளாஸ்ல தெளிவா நம்ம 2 மெத்தடை பத்தி பார்த்திருக்கோம். ஒன்னு கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட், இன்னொன்னு எல்சிஎம் மெத்தட். இந்த 2 மெத்தடையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நான் கொடுக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்றதுங்கிறத தெளிவா பார்த்தாச்சு. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட GS for Android அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நம்மளோட அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல வந்து நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் வந்து ஃப்ரீ அவைலபிளா இருக்கு. அதை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல மீதி இருக்கக்கூடிய 2 மெத்தட் டிஸ்கஸ் பண்றேன். 2 மெத்தட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓவராலா இந்த மாதிரி கம்பாரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ல எந்த மாதிரி கொஸ்டினுக்கு எந்த டைப்பை யூஸ் பண்றதுங்கிறதையும் நான் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கான்செப்டை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.